வணக்கம். இன்னைக்கு நம்ம இவிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாரி தான். உங்களால எவ்வளோ ஆன்சர் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் கேள்வி. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு எது? ஆப்ஷன் ஏ ஸ்க்லீரா, ஆப்ஷன் பி கன்ஜன்டிவா, ஆப்ஷன் சி கார்னியா, ஆப்ஷன் டி ஐரிஸ். கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு கன்ஜன்டிவா. குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது? ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 2018, ஆப்ஷன் சி 1098, ஆப்ஷன் டி 1998. குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் 1098. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? என்னிகால்டா நன்னா, கேபிடோலைன், நாலந்தா, ஆஷ்மோலியன். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் ஆஷ்மோலியன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது? ஆப்ஷன் ஏ பார்மிக் அமிலம், ஆப்ஷன் பி அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் சி சிட்ரிக் அமிலம், ஆப்ஷன் டி கந்தக அமிலம். எலுமிச்சை சாற்றில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம். வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? ஏ அலகாபாத், பி டெல்லி, சி ஜெய்ப்பூர், டி சென்னை. வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர். பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் எது? ஏ உத்திரமேரூர், பி சோழபுரம், சி தஞ்சாவூர், டி காஞ்சிபுரம். பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் உத்திரமேரூர். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏ மார்ச் 7, பி மார்ச் 6, சி மார்ச் 5, டி மார்ச் 3. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் தன்மை உடைய வாயு எது? ஏ ஹைட்ரஜன், பி புளோரின், சி ஆக்சிஜன், டி நியான். நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் வாயு ஆக்சிஜன். தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது எந்த பூச்சிகள் மூலம் நடைபெறுகின்றன? ஏ வண்ணத்துப் பூச்சி, பி தேன்சிட்டு, சி ஈக்கள், டி தேனீக்கள். தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மூலம் நடைபெறுகிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஏ டெல்லி, பி கல்கத்தா, சி டார்ஜிலிங், டி மும்பை. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் உள்ளது. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும். இது எங்கு அமைந்துள்ளது? ஏ கனடா, பி ஆப்பிரிக்கா, சி பிரேசில், டி ஆஸ்திரேலியா. அமேசான் காடு அமைந்துள்ள இடம் பிரேசில். கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை எவை? ஏ தொகுதி அனலிடா, பி தொகுதி மெல்லுடலிகள், சி தொகுதி கணுக்காலிகள், டி தொகுதி முத்தோலிகள். கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை தொகுதி முத்தோலிகள். இந்தியாவின் பெட்ரோல் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ மும்பை, பி டிக்போய், சி கொச்சி, டி விசாகப்பட்டினம். இந்தியாவின் பெட்ரோல் நகரம் டிக்போய். விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது? ஏ வானியல் அலகு, பி வினாடி, சி கிலோமீட்டர், டி நாட். விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். உடலின் முழு எடையையும் தாங்குவதற்கேற்ற வலுவான எலும்பு எது? ஏ தோள்பட்டை எலும்பு, பி இடுப்பெலும்பு, சி மார்பெலும்பு, டி விலா எலும்பு. உடலின் முழு எடையையும் தாங்கும் எலும்பு இடுப்பெலும்பு. ஹைலம் இதனுடன் தொடர்புடையது? ஏ தோல், பி சிறுநீரகம், சி இதயம், டி கணையம். ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.